சென்னை ஜாம்பசாரில் 14 வயது சிறுவன் ஓட்டிய கார் மோதியதில் 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தர செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? என்ன நிலை அங்கே? சென்னை ஜாம்பஜார் பகுதியில் ஒட்டி விபத்து ஏற்படுத்திய 14 வயது சிறுவனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமாகியுள்ளன. மேலும் 2 நபர்கள் படுகாயமடைந்த நிலையில் தற்போது அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை ஜாம்பஜார் இன்று மாலை சரியாக 5 மணி அளவில் சென்ற கார் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இருந்து சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் அதிவேகமாக சென்றுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அந்த இனோவா காரை துரத்தி மடக்கி பிடித்து காரின் கண்ணாடியை அடித்து நொறுக்கி பின் உள்ளே இருந்த நபரை பிடித்து பார்த்ததில் அவன் ஒரு 14 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து புகாரின் பேரில் ஜாம்பஜார் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த இனோவா காரை ஓட்டிச் சென்ற 14 வயது சிறுவன் மற்றும் சிறுவனையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு பின் அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் அந்த சிறுவனுடன் நடத்திய விசாரணையில் அந்த 14 வயது சிறுவன் 9ஆம் வகுப்பு படித்து வருவதும் திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் என்பதும் தெரிய வந்தது. மேலும் தனது பெரியப்பாவின் இனோவா காரை எடுத்துக்கொண்டு அவரது மற்றொரு 13 வயது நண்பருடன் காரை எடுத்துக்கொண்டு வரும்போது இந்த விபத்தானது ஏற்பட்டதும் 5க்கும் மேற்பட்ட வாகனங்களில் மோதியும் அதே போன்று 2 நபர்களை காயம் ஏற்படுத்தி அங்கிருந்து பயத்தில் போலீசாருக்கு பயந்து காரை நிற்காமல் எடுத்து செல்ல முயன்றதும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சிறுவன் மீது அந்த கார் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் இந்த காரை திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நெரிசல் மிகுந்த இப்பகுதியில் காரை தாறுமாறாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய சம்பவமானது திருவல்லிக்கேணி பகுதியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி அன்பரசன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.